ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டே விளாக் பார்க்கலாம். நாங்கள் கேட்டுக்கு வெளியில் சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன். இன்றைக்கி லேட்டாக தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு பொடி தோசை தான் கேட்டிருந்தாங்க, அதுதான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 2 முட்டை அவிச்சு எப்பயும் போல் காரம் போட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி இட்லிக்கு அரிசி ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்குறேன். இது 250. இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். 12 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்துன்னு. இன்றைக்கி கம்மியாக தான் நான் போடுறேன். இன்றைக்கி 8 டம்ளர் புழுங்கரிசியும் 2 டம்ளர் பச்சரிசியும் தான் சேர்த்துக்க போகிறேன். வெய்ய நாளுன்றதால மாவு சீக்கிரம் புளிச்சிடுது, அதிகமாக அரைக்கலை. உளுந்த அளவு அதே தான், ஒரே டம்ளர் உளுந்த அளவு தான் சேர்க்குறேன். பச்சரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன். பச்சரிசி 2 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிறேன். உளுந்து அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து தான் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கிறேன். அரிசி 2-3 டைம் கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெந்தயத்தையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். உளுந்து இப்போ ஊற வைக்க போகிறதில்ல, அப்புறம் தான் ஊற வைக்கணும். இப்போ காலையிலே அரிசிலாம் ஊற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி டேபிள் மட்டும் லைட்டாக ஜஸ்டிங் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி வச்சு மட்டும் துடைச்சி எடுத்துக்கிறேன். டீப் க்ளீன்லாம் இன்றைக்கி பண்ணலை. பாத்திரத்தெலாம் எடுத்து வச்சுட்டு துடைக்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இன்றைக்கி அரிசி வேறு ஊற வச்சுருக்குறேன். துணியும் கொஞ்சம் ஊறிட்டுருக்கு, அதையும் துவைக்கணும். கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் லைட்டாக மட்டும் தொடச்சிக்கலான்னு. இந்த கவர் எதுக்குன்னா, பசங்க கப்பில் சாப்பாடு கட்டி கொடுப்போம் இல்லைங்களா, அது ஒரு வேளை ஓப்பன் ஆகிடுன்றதுக்காக கவரில் போட்டு கட்டிடுவேன். கட்டி பாக்ஸில் வச்சுடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டையும் கூட்டி விட போகிறேன். காலையிலே எழுந்ததும் சமைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. லைட்டாக மட்டும் எப்பயுமே வீட்டை காலையில் கூட்டிடுவேன். அதுக்கப்புறம் 2வது முறை எல்லாத்தையும் மொத்தமாக சுத்தம் பண்ணிட்டு வந்துடுவேன். காலையிலே பசங்க ஸ்கூல் கிளம்புறதால காலையிலே இந்த வேலைலாம் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஒரு வேலையாக பொறுமையாக செய்வேன். சங்குப்பூ செடி வேலியில் தான் ஏற்றி விட்டுருந்தேன். எனக்கு கீழே தான் படர்ந்துருக்கு. இது கயிறு கட்டி தான் திரும்பவும் ஏற்றி விடணும். வேலிக்கு இருக்கும் கேப் இருக்கிறதால கீழே படர்ந்துருச்சு. இப்போ தான் 1-2 பூ பூத்துருக்கு. தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி வந்துட்டேன். இன்றைக்கி மாவு அரைக்கிறதுக்கு ஞாபகம் இல்லாமல் துணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சுட்டேன். எப்பயுமே மாவு அரைக்கிற வேலைலாம் இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே துணியை ஊற வச்சுட்டேன். துவைச்சி முடிச்சாச்சு. துணி துவைச்சி முடிச்சதும் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் மாவு அரைக்கணும். அரிசியும் ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். 5-6 மணி நேரமும் அதிகமாக ஆயிடுச்சு. 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். அரிசி கழுவி வந்ததுக்கப்புறம் தான் நான் இப்போ உளுந்து ஊற வைக்கிறேன். கரெக்டாக இருக்கும் 1 ஹவர். 2 ஈடு அரிசி போட்டு அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உளுந்து சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் டைமுக்கு. உளுந்தும் நல்லா ஊறி வந்துடும்.
இப்போ முதல்ல நான் வெந்தயத்தை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். இதாக கூட உளுந்து சேர்த்தோம்னா நம்ம அந்த வெந்தயம் வந்து நல்லா அரைப்படாது. வெந்தயம் எப்படி நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடுச்சுன்னு. வெந்தயம் அரைச்சதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கிட்டேன். உளுந்து நல்லா பந்து போல் அரைஞ்சி வந்துடுச்சு. மாவு அரைச்சதுமே உப்பு போடாமல் கரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்காக அப்போவே புளிக்கலாம் வைக்கல மாவு 2 பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் மாவு மட்டும் வெளியில் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க guys. பாய்.